விஜய் வந்து வின் பண்ணிட்டாரு, நம்பர் 1 அவர் தான் சிஎம் அப்படின்னு ஒரு முடிவு வருதுன்னா அதுக்கப்புறம் களம் எப்படி இருக்கும்? 2வது இடம் பிடிக்கிறாரு, எதிர்க்கட்சி ஆகிறாரு அப்படின்னா களம் எப்படி இருக்கும்? 3வது இடத்தை பிடிக்கிறாருன்னா களம் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த கற்பனைகள்லாம் நம்ம பேர் சொல்ல முடியாது. 3வது இடம், 2வது இடம், 3வது இடத்துக்கே போக மாட்டீங்க. வாய்ப்பு கிடையாது. முதலிடத்தை பிடிச்சா விஜய் அவர்கள் சொல்வது போல் தான், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நிச்சயமாக வந்து அதற்கான வேலை தான் நடக்கும். நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாக வருவார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கற்பனைக்காக நான் கேட்குறேன். எதிர்க்கட்சியாக வந்தாலும் சரி, ஓட் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது இந்த முறை பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. 4ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, 4ஆம் தேதி பார்ப்போம். பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காட்டியும் விஜய் வந்து நிறைய ஓட்ஸை வாங்குவார். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய ஓட்ஸ் வாங்குவார். ஆனால் எதுவுமே சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. இதெல்லாம் வைத்தறிச்சல்ல புலம்புறவன் ஏதாவது செமிக்காமல் இருக்கிறதுக்கு தின்னுட்டு ஏதாவது பேசணுமேனு பேசுகிற பேச்சு. நான் அப்படி தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட கலை யதார்த்தம் என்னன்னு தெரியும். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. 4ஆம் தேதிக்குள்ளே வந்து தின்னதெல்லாம் வந்து செமிக்காமல் அவங்க வாங்கி தின்றுருக்காங்களே அதிமுகட்டியா அது ஏதாவது வயிற்ற கொம்பிட்டே இருக்கும்போது கண்டதை உளறிக்கிட்டு இருக்க வேண்டியது. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மேடம். இந்த காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை மற்ற ஸ்டேட்டில் யார் போட்டான்லாம் முக்கியம் கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் வந்து யாரோ போட்டிருந்தா கூட அந்த ஸ்டேட்டில் ஒட்டுமொத்த மக்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணல. இங்கே விஜய் அவர்கள் போட்ட பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்க. எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நடிகர் களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அத்தனை மக்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்கன்னும் பொழுது இம்பேக்ட் யார் ஏற்படுத்தியிருக்கான்றதான முக்கியம். அந்த இம்பேக்ட் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறது, அண்டி பழைக்கிறாங்கன்ற போது அப்படி தான் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அஜித் ஆல்சோ வந்து அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் முதல்ல ஓட் போட வரும்போது அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் அந்த ஹார்ட் சிம்பிள் காமிச்சது விஜய் மாதிரி காமிச்சது. அப்போ அவரோட அந்த இம்பேக்ட் வந்து எந்த மாதிரி இருந்தது? அதை விட அஜித் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி ஒருத்தன் ஊட்டினாங்க பாருங்க, அதுதான் உச்சபட்சம். அஜித் அவர்கள் வந்து மாறுதல் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாலினிடம் கேள்வி கேட்டு அவருமே வந்து நல்லா தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி உடனே நியூஸ் கார்டு பட்டுன்னு எல்லா சேனலும் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சாங்க. அஜித் பார்த்தாரு, கூப்பிட்டாங்கல்ல 2 வாயில மீதின உடனே அவங்க மேனேஜரு அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரா. அப்போ அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ராகுலோட சாய்ஸ். நீங்கள் ராகுலும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரே மேடைகளை நிமிடம் பார்க்க முடியும். கேரளாவில் வந்து டிவிக்கு கட்சியை தொடங்குவதற்கான அடுத்த கட்டமான வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி கேரளா இப்போ பாண்டிச்சேரி உங்களுக்கு இருக்கணும் பொழுது இது ஒரு தேசிய கட்சியாக வளர்வதற்கான எல்லா முனைப்பும் காட்டுறாங்கன்னும் பொழுது இனி எல்லா இடத்துலையும் ராகுலையும் நீங்கள் விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் பொழுது ஆலப்புறம் தமிழன் தான் 4ஆம் தேதிக்கு மேலே. மாற்றம் அப்படின்னு வரும்போது சீமான் அவர்களுக்கும் ஒரு 8% அவர் ஓட் வாங்கியிருக்காருன்னா மாற்றத்தை விரும்பி தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டான்னு. அப்போது இப்போ அந்த ஓட்டுகளையும் விஜய் பிரிக்கிறார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த டைம் வந்து எப்படி பெர்சன்டேஜ் இருக்கும்னு பிஜேபியோட போய் சேர்ந்துட வேண்டியதான் அவர். இப்போ முழுக்க பிஜேபியோட சித்தாந்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கார் சீமான் அவர்கள். நேரடியாக பிஜேபிக்கு மும்பையில் போட்டு ஓட்டு கேட்டார். நேரடியாக அதிமுகவியில் வந்து பிளவடைதுன்னு சொல்லிட்டு சசிகலாவையும் எடப்பாடியும் சேர்த்து வைக்க போய் புரோக்கர் மாதிரி எங்கள் குத்த வச்சு உட்கார்ந்தாரு. ஸ்டாலின் அவர்களையும் மோடி அவர்களையும் புரோக்கர்கள் தான் சொல்லி பேசினார். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவர் தானே. ஸோ அண்ணனுக்கு வந்து இந்த முறை வந்து பிரகாசமான ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த 1 மாத காலம் இருக்குல்ல மேடம், இந்த ஏதாவது 12 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பூ பூக்கும். என்ன பூ? குறிஞ்சி. அந்த குறிஞ்சி பூவை போல் அண்ணன் வந்து அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 1 மாதம் எலெக்ஷனில் வேலை செய்வார். அது எலெக்ஷன் கிடையாது, கலெக்ஷன் பீரியட் அவருக்கு. அதை வச்சு கலெக்ட் பண்ணுறான்னு வச்சிங்களேன். இந்த வெயில் காலத்தில் உணவை சேகரிச்சுட்டு பனி காலத்தில் வந்து உட்காந்து கூண்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடும்ல, நிறைய பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது. அவரையே இப்படி சொல்கிறீங்க? உங்களோட கொள்கைகளில் ஒன்றான தமிழ் தேசியத்தை தான் அவரும் சுமந்து பேசுகிறாரு. தமிழ் தேசியத்தை சுமந்துக்கிட்டு ஒரு பக்கம் சாவகரையும் சேர்த்து சுமக்கிறீங்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிஜேபி வந்து தூக்கி பிடிச்சிட்டு பெரியாரை வந்து மிக இழிவுபடுத்தியும் பேசுகிறீங்கல்ல. நீங்கள் பெரியாரை குறித்து பல சர்ச்சையான கருத்துக்கள், பல முரணான வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், ஒவ்வொரு விஷயம் பிடிக்காது. ரைட்டு, நீங்கள் பெரியாரை விமர்சிக்கலாம். அவர் சொன்ன விஷயத்தில் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இதில் உடன்பாடு இருக்குன்ட்டு. அதற்காக ஒட்டுமொத்தமாக மறுதலிச்சுட்டு போயிட முடியாது இல்லையா? சாவக்கரை நீங்கள் தூக்கி பிடிக்கலாமா? பிஜேபியை தூக்கி பிடிக்கலாமா? ஒரு மதவாத கட்சியோடு நீங்கள் தூக்கி பிடிச்சி கொண்டு பிளவாடக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாராக இருக்கிறாங்க? ஏமாந்த பசங்க பாவம். அண்ணனுடைய பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஆட்களை ஏமாந்துருவாங்கல்ல. இது வரைக்கும் அண்ணன் கூட தொடர்ச்சியாக பயணம் பண்ண இப்போ 15 வருஷமாக இருக்கிறார். 15 வருஷமாக அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ண நபர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட இருக்க மாட்டாங்க மொத்தமாக. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம்லேருந்து காளியம்மாலேருந்து ஒவ்வொரு ஆளாக வெளியே வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவர் கூட இருக்கிற நபர் வந்து அவரை முடிச்சு விட்டு கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கிறாப்புல.
ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணனுடைய எதிர்காலம் அண்ணனுக்கே நல்லா தெரியும். சாட்டை துரைமுருகன் தான் சொல்கிறாங்க, எல்லா டிவிகேக்கு ஓட் பண்ண எல்லாரையுமே கேட்டு பாருங்க, அவங்க தொகுதியில் வந்து யார் வேட்பாளர்னே தெரியாது, எல்லாரும் விஜய்க்காக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சரியான போக்காக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த தொகுதியில் யார் இருக்கிறாங்க, இவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஓட் பண்ணியிருக்கணுங்கிறது அது நியாயமான கேள்வி தானே. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த முறை வந்து நான் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுவேன்னு சொன்னியா? ஆமாம், விஜய்க்கு விஜய் எதிர்த்து நீ உனக்கு நிற்கிறதுக்கு தான் உனக்கு தைரியம் இல்லைல்ல. முகம் தெரியாத அந்த நபர்களை எதிர்த்தாவது நீ ஏதாவது ஒரு தொகுதியில் நின்றுக்கலாம்ல, ஏன் நிற்கலை? முகம் தெரியாத நபர்களுக்கான முகவரியாக விஜய் இருக்கிறான்னு தெரிஞ்சது பிறகு உன்னால் அங்கே நின்னோம்னாக்கா ரொம்ப கேவலமான படுதோல்வி அடைவோம் அப்படின்னு தெரிந்த பிறகு வாயை வச்சு சும்மா அங்கங்கே வந்து அப்படியே வந்து பார்க்கிங் டாக் ஓன் பைட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுபோல தான் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. வாங்கின காசுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தன் சொந்த கட்சிக்கார கர்ப்பிணி பெண்ணை திமுககாரன் 200 பேர் சேர்ந்து கர்ப்பிணி நிறமாசு கர்ப்பிணி தெரிஞ்சு வயிற்றுலேயே அடித்தாங்க. அப்போ கூட அன்னையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பதிவு போடாமல் நைட்டு தான் போட்டாப்புல. சாவாசம், நாய் சாவாசம் சேலைகளுக்கு ஏம்படுன்னு சொல்லுவாங்கல்ல, விடாதுன்ட்டு அது போல தான். இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்காங்க, இந்த முறை நம்மளோட ஆட்சி தான் வந்து கண்டிப்பாக வரும், அமைச்சரவை பட்டியல்லாம் அவங்க ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு நியூஸ் கார்டு நான் பார்த்தேன். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுவும் பலமான ஒரு திராவிட கட்சி, அவங்களுக்கும் ஓட் ஸ்பிளிட்டப் ஆகி போயிருக்கும். அப்போ இந்த தேர்தலில் அவங்களும் ஒரு டஃப் காம்படிட்டராக உங்களுக்கு இருப்பாங்க. களத்தில் இல்லைன்னா நான் சொல்லலையே, இருந்தாங்க. பட் மக்கள் ஆதரிச்சாங்களான்னு ஒன்று இருக்குல்ல, பூத் இருக்குல்ல, எலெக்ஷன் போடுற அன்னைக்கு இலை வீட்டில் கிளவிங்க உட்காந்துருந்துமா, அந்த மாதிரி உட்காந்தாங்க எல்லா பூத்துலையும். டிவிக்கேல மட்டும்தான் ஆள் வருது கேட்குது போகுது போயிட்டே இருக்குது. அந்த 2 பூத்து எனக்கு என்னன்னு தேமையாக உட்காந்து கிடந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு தெரியும் மேடம், பிஜேபியை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழ்நாட்டு மண் இந்த களம் என்ன பாடம் போகட்டும்னு தெரியும். அதனால் இந்த முறை வந்து பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. 3வது இடத்துக்கு தான் பல இடங்களில் போவாங்க. ஸோ அதிமுக இதற்கு மேலே வந்து மீண்டு வரணும்னாக்கா நீங்கள் பிஜேபியை மறுதளிச்சா தான் முடியும். ஏன் உங்களால் தைரியமாக மறுதளிக்க முடியல திமுகவுக்கோ அதிமுகவுக்கு? நீங்கள் அவ்வளோ ஊழல் செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, மேலே இருக்கவங்களை மிரட்டுறான் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? முடியாதுன்னு சொல்லி ஸ்டெப்பை நிற்கலாம்ல, ஏன் நிற்க மாட்டீங்க? திருட்டுத்தனம். ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போதே இப்போ நம்ம சொன்ன மாதிரி 6 பேர் வந்து டிவிகேன்னு சொன்னால் ஒரு 3 பேர் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு 3 பேர் ஏடிஎம்கேவும் சொல்ல தான் செஞ்சாங்க. அப்படி ஓட் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது இந்த முறை பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. 4ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, 4ஆம் தேதி பார்ப்போம். பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காட்டியும் அதில் ரொம்ப மோசமாக பின்னடைவு அடைய போகிறது யாராக இருக்கும்னாக்கா அதிமுக ஃபஸ்ட்டு, 2வது திமுக. அப்படின்னும் பொழுது பெரும்பான்மை யாருக்கு கிடைச்சிருக்குன்னு இப்போ நமக்கு தெரியல ரிசல்ட்டு. நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றதில்ல. இன்னொரு ஒரு கருத்து என்னன்னா, விஜய் வந்து நிறைய ஓட்ஸை வாங்குவார், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, அப்போ நிறைய ஓட்ஸ் வாங்குவார், ஆனால் எதுவுமே சீட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வயிற்றுச்சல்ல புலம்புறவன் ஏதாவது செமிக்காமல் இருக்கிறதுக்கு தின்னுட்டு ஏதாவது பேசணுமேனு பேசுகிற பேச்சு மேடம். நான் அப்படி தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட கலை யதார்த்தம் என்னன்னு தெரியும். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. 4ஆம் தேதிக்குள்ளே வந்து தின்னதெல்லாம் வந்து செமிக்காமல் அவங்க வாங்கி தின்ட்டுருக்காங்களே திமுகட்ட அதிமுகட்டையும், அது ஏதாவது வயிற்ற கொம்பிட்டே இருக்கும்போது கண்டதை உளறிக்கிட்டு இருக்க வேண்டியது. யதார்த்தம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை கணிக்கவே முடியாத ஒரு எலெக்ஷன் தான்றதை நாங்கள் முன்னாடியே தலைவர் சொன்னார், விஜய் அவர்கள் சொன்னார். அன்ப்ரொடெக்டபிள் எலெக்ஷனாக இருக்கும், ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும்னு. இன்றைக்கி அதை தான் வந்து திமுகவும் அதிமுகவும் புலம்புது. இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது கூட விஜய் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க திமுக. அவன் அப்படி தானே சொல்லுவான், அது எப்படி விஜய் தான் காரணம்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? திமுககாரன் எப்படி சொல்லுவான்? நாங்கள் சுதந்திரம் அடைந்த நாட்கள்லேருந்து இது வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய ஓட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகலை. இத்தனைக்கும் எஸ்ஏஆரில் வந்து செத்தவங்கெல்லாம் கணக்கு வச்சுருந்து நாங்கள் அதெல்லாம் திருட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ பேரை தூக்குனதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக 85% ஓட்டு வந்திருக்குனாக்கா, அப்போது எங்கள் தாத்தானாலே அப்பானாலே எங்களாலே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் தான் சாதிச்சாருன்னு எப்படி அவன் சொல்லுவான்? சொல்ல முடியாதுல்ல. பாண்டிச்சேரியில் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மேடம், இந்த காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை மற்ற ஸ்டேட்டில் யார் போட்டான்லாம் முக்கியம் கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் வந்து யாரோ போட்டிருந்தா கூட அந்த ஸ்டேட்டில் ஒட்டுமொத்த மக்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணல. இங்கே விஜய் அவர்கள் போட்ட பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்க. எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நடிகர் களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அத்தனை மக்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்கன்னும் பொழுது இம்பேக்ட் யார் ஏற்படுத்தியிருக்கான்றதான முக்கியம். அந்த இம்பேக்ட் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறது, அண்டி பழைக்கிறாங்கன்ற போது அப்படி தான் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை.
ஃபைனல் கொஸ்டின். அஜித் ஆல்சோ வந்து அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் முதல்ல ஓட் போட வரும்போது அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போது அவர் என்ன ட்ரெஸ் கோடில் வராரு அப்படின்னு யோசிக்கும் போது ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் ஐ திங்க். அப்போது இது டிவிக்கேவோடது இல்லையே அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று அவர் அந்த ஹார்ட் சிம்பிள் காமிச்சது விஜய் மாதிரி காமிச்சது. அப்போ அவரோட அந்த இம்பேக்ட் வந்து எந்த மாதிரி இருந்தது உங்களுடைய பார்வையில்? அதை விட அஜித் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி ஒருத்தன் ஊட்டினாங்க பாருங்க, அதுதான் உச்சபட்சம். அஜித் அவர்கள் வந்து மாறுதல் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாலினிடம் கேள்வி கேட்டு அவருமே வந்து நல்லா தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி உடனே நியூஸ் கார்டு பட்டுன்னு எல்லா சேனலும் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சாங்க. அஜித் பார்த்தாரு, கூப்பிட்டாங்களா 2 வாயில மீதின உடனே அவங்க மேனேஜரு அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரா? அப்போ அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? கன்வே ஆயிடுச்சு அவங்களுக்கு? அப்போ நேரடியாக திமுகவுடைய இப்போது அஜித் அவர்கள் திமுக ஆதரிச்சா கம்முன்னு போயிருப்பார். அதிமுக தலைவர் வந்து எடப்பாடி வந்து அதே மாதிரி அவரும் அஜித்தும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க அவர்கிட்ட. ஸோ ரெண்டையுமே அவர் பெருசாக கண்டுக்காமல் அமைதியாக போனார். ஆனால் விஜய் அவர்களை நேரடியாக அந்த ஓட் பாதிக்குதுன்னு ஒன்றே ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கினாரா? அப்போது யாருக்கான ஆதரவை அவர் தெரிவிக்கிறாரு? என்ன சிம்பிள்? இது வரைக்கும் அஜித் நீங்கள் இந்த சிம்பிள் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது இல்லை எங்கேயுமே. அவ்வளோதான். இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வரும்போது நாங்கள் வந்து அலையன்ஸாக இருக்கிறோம், டிஎம்கேவோட பார்ட்னராக இருக்கிறோன்னு ஒரு வேர்டு குறிப்பிட்டாங்க. அதே சமயத்தில் உங்களை யார் ஆட்சி பண்ணணும், ஒரு தமிழர் தான் ஆட்சி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ என்ன இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல? ஊருக்கே தெரியுமில்ல. பட் அலையன்ஸ் வித் டிஎம்கேன்னு தானே சொல்கிறாரு. ஆமாம், தமிழர் தான் ஆளணும்னு சொன்னார்னா அவருடைய சாய்ஸ் யாராக இருக்குது? விஜயாக அந்த இடத்துல இருக்கு. ஆனாலும் ஏன் அலையன்ஸ்ல வந்து டிஎம்கே தான் இருக்குன்னு நேர்மையா இருக்கக்கூடாது காங்கிரஸ்காரன்? இது என்ன வம்பா இருக்கு? கூட்டணி இருந்துட்டு போட்டு அவன் திருட்டு பையன்றதை எப்படி சொல்ல முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். தமிழ்ல தான் உங்களை ஆளணும் போது அப்ப அவங்க தமிழர் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியுதா? ஆனா ஸ்டாலின் பிரதர் அதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. என்ன பிரதர்னு ஒரு மரியாதைக்கு சொல்றதுதான். அதுக்காக அது மரியாதைக்கு பிரதர்னு சொல்றதுக்கும் தமிழன் தான் உங்களை ஆளணும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நிச்சயமாக ராகுல் காந்தி பிஜேபியோட இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? இப்போ அதிமுக அந்த இடத்துல இல்லை. தமிழில் தான் ஆளணும் பொழுது நிச்சயமாக வந்து சீமானுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸை தான் தன்னுடைய பரம எதிரின்னு சொல்லி பேசிக்கிட்டு சுற்றி இருக்கிறாப்புல. புரியுதுங்களா? ராஜீவ்காந்தியை கொண்டதே நாங்கள் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போது அங்கேயும் ஆப்ஷன் இல்லை. நேரடியாக அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? விஜய் அவர்கள் தான். நீங்கள் பாருங்கள், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ராகுலோட சாய்ஸ், நீங்கள் ராகுலும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரே மேடைகளை இனிமேல் பார்க்க முடியும். கேரளாவில் வந்து டிவிகே கட்சியை தொடங்குவதற்கான அடுத்த கட்டமான வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, இப்போ பாண்டிச்சேரி உங்களுக்கு இருக்கணும் பொழுது இது ஒரு தேசிய கட்சியாக வளர்வதற்கான எல்லா முனைப்பும் காட்டுறாங்கன்னும் பொழுது இனி எல்லா இடத்துலையும் ராகுலையும் நீங்கள் விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் பொழுது ஆலப்புறம் தமிழன் தான் 4ஆம் தேதிக்கு மேலே. வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்து காசு செலவு பண்ணி டிக்கெட் புக் பண்ணி விஜய்க்காக தான் வராங்கன்னு நீங்கள்லாம் சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்லேயும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஓட்டு போட வந்திருக்காங்க, சீமான் அவர்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, இது ஒரு சாதனையா அப்படிங்கிற டோனில் அவருடைய கேள்வி இருந்தது. பத்திரிகைக்காரன் கிடையாது மேடம். பத்திரிகைக்காரனா உண்மை தெரிஞ்சு பேசுவான். கரெக்டுங்களா? உளரக்கூடாது. இல்லை, அந்த ரேஷியோ வந்து விஜயால் இப்போ அதிகரிச்சிருக்குதான்றது கேள்வி. இல்லை, நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வந்த நபர்கள் எல்லோரும் விஜய்க்கு தான் சொல்லிட்டு வீடியோ போட்டு டிக்கெட்டை காமிச்சு ட்ரெஸ் கோடை காமிச்சு வெளிப்படையாக வீடியோ போட்டாங்க. இந்த சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இலங்கையிலையும் கனடாவிலையும் சீமானை பற்றி பேசினாலே கொந்தளிக்கிறாங்க, பச்சை திட்டுறாங்க. என்கிட்ட இருக்குது அவ்வளோ பதிமூலம் என்கிட்ட இருக்கணும் பொழுது நீங்கள் இன்றைக்கு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய நபராக இருக்கட்டும், வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நபராக இருக்கட்டும், உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபராக இருக்கட்டும், ஒரு நபரை சூஸ் பண்ணிட்டாங்கன்னும் பொழுது அப்போ இவர்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன் சாம்ராஜ்யம் வந்து அழிகதை பார்க்கும்போது என்ன செய்ய முடியும்? இதுபோல் வாடகைக்கு 10 பேர் வச்சு பேச வைக்கிறதா? ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும், இவங்க எல்லாருமே வந்து உண்மையை பேசிட்டோன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம உட்காந்து இது ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம்? இவ்வளோ நேரம் வந்து எல்லா முட்டாப்பிலை பற்றியும் பேசியிருக்கோம், தெரிஞ்சுக்கங்கப்பான்னு சொல்கிறது தானே பேசுகிறோம். இப்போ விஜய் வந்து வின் பண்ணிட்டாரு, நம்பர் 1 அவர் தான் சிஎம் அப்படின்னு ஒரு முடிவு வருதுன்னா அதுக்கப்புறம் களம் எப்படி இருக்கும்? 2வது இடம் பிடிக்கிறாரு, எதிர்கட்சி ஆகிறாரு அப்படின்னா களம் எப்படி இருக்கும்? 3வது இடத்தை பிடிக்கிறாருன்னா களம் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த கற்பனைகள்லாம் நம்ம சொல்ல முடியாது. 3வது இடம், 2வது இடம், 3வது இடத்துக்கே போக மாட்டீங்க, வாய்ப்பு கிடையாது. முதலிடத்தை பிடிச்சா விஜய் அவர்கள் சொல்வது போல் தான், நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நிச்சயமாக வந்து அதற்கான வேலை தான் நடக்கும். நீங்கள் வந்து எதிர்கட்சியாக வருவார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கற்பனைக்காக நான் கேட்குறேன். எதிர்கட்சியாக வந்தாலும் சரி,
ஆளுகிற கட்சி இனிமேட்டு வந்து திருடவா இயக்கத்தனமா பண்ணவே முடியாது. ம் இவரை மீறி ஒன்றுமே அங்கே பண்ணுறதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ இளைஞர்கள் நூக்கன் காரணம் ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது திருடர்களுக்கு தேல் கொத்துன மாதிரி தான் இனிமேல் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். தேவையில்லாத வேலை இனிமேல் செய்ய முடியாது. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார். நன்றி.